ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளிலே கர்த்தர் நமக்கு கிருபையாய் காணும்படியாய் தந்திருக்கிறார். இந்த நாளிலே தெய்வத்தை ஆராதித்தீர்களா? வேதத்தை வாசித்தீர்களா? தேவனோடு சமூகத்தில் தேவ சமூகத்தில் உருவாடினீர்களா? கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். ஒருவேளை ஜெபிக்காதிருந்தால் இன்றைக்கு இப்பொழுதே நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. போகட்டும் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அந்நேரத்தில் லூக்கா 12 இறைவார்த்தை சொல்கிறது, நீங்கள் பேச வேண்டியது என்ன என்பதை பரிசுத்த ஆவியின் அந்நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பார். அந்நேரத்தில் இன்றைக்குள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபியுங்கள். அந்நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். எப்பொழுது? அந்நேரத்தில். எப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான கவனிங்கள். மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னோடு கூட உன் நாவிலிருந்து நான் பேசுவேன் என்று சொன்னார். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளை என்று சொல்லாதே, உன் வாயிலே என் விரலை வைத்திருக்கிற வார்த்தையால் நிரப்பிருக்கிற என்று சொன்னார். உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய ஆவியால் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பேச வேண்டியது என்ன என்பதை முதலாவது தேவ சமூகத்தில் நின்று ஜெபியுங்கள். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு காரியத்துக்கு போகிறோம்னா ஆண்டவர் கையில் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் அற்புதமாய் செய்வார். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் அதிகாலையில் ஜெபித்தாராம். அவர் நாகூரில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து கர்த்தர் சொன்னாராம், நீ தூத்துக்குடி பட்டணத்திற்கு போ, அந்த இடத்துல 3ஆம் மைல் என்று ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திற்கு போ என்று சொன்னாராம். அவர் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கேட்டு இன்னொரு பஸ்ஸில் மாறி அந்த இடத்துல போய் இறங்கி நின்றார்களாம். எங்கே போக வேண்டும் தெரியவில்லை. படிப்பறிவு இல்லை அவர்களுக்கு. பைபிளை தவிர வேறு எதையும் வாசிக்க தெரியாதவர்களுக்கு. இன்றைக்கும் அப்படித்தான். எனக்கு அருமையானவர்களே, எங்கே போக வேண்டும் என்று சொல்லி நின்றபோது ஆண்டவர் சொன்னார், இதே வழியில் நீ போ, இதிலிருந்து 2 தெரு கழித்து போகும்போது ஒரு சர்ச்சு ஒன்று இருக்கும், அந்த இடத்துக்குள்ளாய் கடந்து போ, அந்த இடத்திற்கு ஒரு மனிதன் வருவான், அவனோடு கூட நீ இதை பேசு என்று சொன்னாராம். அவரை குறித்தும் அவர் திட்டத்தை குறித்தும் அவர் கடந்து போய் பேசினார். பேசி முடித்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அவளுக்காக ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டு கர்த்தருடைய ஆவியானவரிடத்தில் சொல்ல சொன்னார் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஜெபித்தார்கள். கர்த்தர் சொன்னாராம், உன் பணி முடிந்தது, நீ திரும்பி புறப்பட்டு உன் ஊருக்கு போ என்று சொன்னார். அவர் பஸ்ஸில் ஏறி அவர்கள் சொந்த இருப்பிடத்தை கடந்து போனார். அவர்கள் விதமாய் சொன்னார், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இன்றைக்கு என்னுடைய ஊழியம். நான் எப்படி பேசுவேன் என்று தெரியாது, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னை முற்றிலும் ஆண்டவருக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, அன்பு தங்கச்சி, அன்பு தம்பி, உங்களோடு பேசுகிறார். நான் என்ன செய்யணும், என்ன சொல்லணும், எப்படி நிற்கணும், இன்டர்வியூவில் நான் என்ன சொல்லணும், வேலை ஸ்தாபனத்தில் என்ன செய்யணும், மேல் அதிகார இடத்துல நான் என்ன சொல்ல வேண்டும் சொல்லி கலங்கி நிற்க உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஜெபியுங்கள் கர்த்தருக்கு முன்னதான் நின்று, ஆண்டவரே என் மீது உம்முடைய அபிஷேகத்தை வையும், உம்முடைய கரத்தை வையும், உம்முடைய விரலை எரேமியாவின் நாவிலே வைத்திரே, என் நாவிலும் வையும், மோசேயின் வாயிலே உம்முடைய வார்த்தையை கொடுத்தரே, என் நாவிலும் கொடும் என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நாவிலிருந்து பேசி நீங்கள் பேச வேண்டியது என்ன என்பதை எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுத்து மகிழ பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையப் போகுது. இந்த நாள் உங்கள் துக்கங்களை மாற்றுகிற நாளாய் அமையப் போகுது. உங்கள் வார்த்தைகளை கேட்கும்படியாய் மற்றவர்கள் வருவார்கள். நீங்கள் காத்திருந்து ஜெபித்து நான் பேச வேண்டியது என்ன என்பதை தேவ ஆவியானவனோடு கூட பேசும் என்று சொல்லும்போது மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, மற்ற ஜனங்களுக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு ஆசீர்வாத ஊற்றை கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதனைக்கிறோம். தகப்பனே, உங்களுக்கு போதிப்பா, அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார் என்ற வார்த்தையின்படி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் இந்த வல்லமையின் ஆவியான் இறங்குவீராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்னவர் அவன் நாவிலே உடைய வார்த்தைகளை கொடுப்பீராக. என்ன பேசுவது, எப்படி பேசுவது, எங்கே பேசுவது என்பதை குறித்து திட்டமாய் வெளிப்படுத்துவீராக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னவர் தகப்பனே, வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டதியான ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.
காட் bless you.